அலையன்ஸ் நம்ம வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி இது ஃபுல்லாக இது போகும்போது இருக்கிற இடத்த ஸ்பாட்டு பார்த்தோன்னா 2-3 வீடியோ வரும், இல்லைனா சிங்கிள் வீடியோவாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டுருவேன். எல்லாரும் பசங்க கிளம்பிட்டாங்க முன்னாடி. கிளம்புது. எலியன்ஸ் நம்ம பசங்க வந்து அவங்க கேமராவுக்கு வந்து கேமரானா ஆக்ஷன் கேமரா இல்லை, டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு வந்து மெமரி கார்டு காலி ஆயிடுச்சு. ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வாங்க வந்திருக்காங்க. நேற்று நைட்டே விசாரிச்சுட்டு போனோம். நம்ம கேமராவுக்கு வந்து 512 GB அப்கிரேட் பண்ணியாச்சு. சரியான ஒர்த்து. இதுதான் கடை. இந்த கடை நல்லா பேசுனாங்க. நல்லாவும் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. டிஎன்சி சிஸ்டம்ஸ் ரேட்டு எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனாலே இங்கே வந்தோம். ரேட்டு கம்மி பண்ணி பேசியிருந்தாங்க. நல்லா பேசி ரேட்டு கம்மி பண்ணி போட்டாங்க. ஸோ அதான் வாங்கணும், வாங்கியாச்சு. ஸோ நம்ம இப்போ பசங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு இதுக்கு பிரச்சனை இல்லை, இது கெப்பாசிட்டிக்கு பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன பேட்ரி மட்டும் அப்பப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும்தான் ஒரே பிரச்சனை. நிப்பாட்டி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பேட்ரியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சார்ஜஸ் நின்றுச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பட் அதிகபட்சம் 2.5 மணி நேரம் தான் நிற்கிது. அதுக்கு மேலாம் நிற்க மாட்டேங்குது. நான் இது விளாக் பண்ணலை எடுக்கிற போது. ஸோ அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட சும்மா இன்ஃபர்மேஷன் நல்லா தான் வாங்க. கடைக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு அதுக்காண்டிலாம் ரேட் கம்மி பண்ணலை. ஜென்ரலாகவே அவங்க ரேட்டு கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து விசாரித்தாலே போதும். பட் இப்போ அவர் இல்லை, நைட்டு தான் அவர் இருந்தார். இப்போ இருக்கிறது வேறு ஆள் இருக்காங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னா நைட்டு போல் வாங்க. அவர் நல்லா பேசுவார். என்ன சிஸ்டம் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, அதுக்காண்டி இஷ்டத்துக்கு இது வாங்க அது வாங்கன்னு சொன்னதே கிடையாது. உங்களுக்கு வேறு வழி தட்டா இது ரேட்டு கம்மியாக இருக்கும், இல்லை இது பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிலாம் விட்டார். அதாவது இது வாங்கிட்டு தான் போகணுன்னு இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எதாவது பண்ண முடியும்னா அதை அவர் சொல்லி தருவார். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா அது பண்ணுங்கள். இப்போ பசங்க என்ன செய்கிறான்னு தெரியல, அப்போ இருந்து சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க? மெமரி கார்டு வாங்குறேன்னு அப்போலேருந்து எடுத்து உள்ள மாட்டிகிட்டே இருக்காங்க. என்ன செய்யலான்னு தெரியல. ஒரு வெர்ஷன் எதுவும் செட் ஆகாதுன்னு போல இருக்குது அவங்க கேமராவுக்கு. அது வேறு பார்க்க வேண்டியிருக்கு. நான் கையில் வச்சுக்கு டிஎஸ்எல்ஆர் தான், அது துபாயில் அவங்க அந்த கலரில் வாங்கியிருக்காங்க. இன்னொரு கேமராவும் இருக்குது, அதுவும் கேனான் தான். நான் மிரர்லெஸ், டிஎஸ்எல்ஆர் கிடையாது. பசங்க இவங்களுக்காண்டி லேட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு சாக்ஸை உள்ளே வச்சனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆமாம், எலியன்ஸ் பசங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு அதான் நம்ம தப்பு போட்டுக்குதியா?
ஏலியன்ஸ் கிளம்பியாச்சு. அது ஃபுல்லாக ஃபோன் அலாட்டாக வந்துட்டு இருந்துச்சு, மழை பெய்யுதுன்னு. காலையில் கிளம்புனா மழையே இல்லை, இது சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சால் வைசர் வர முடியாது ஏலியன்ஸ். ஸோ அதனால் இந்த மைக்கை பத்திரமா தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. பட் ரெக்கார்டு ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே எறிய வேண்டி தான் அப்படியே. இந்த மழையில் குளிக்கிறதுக்கு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஆனால் காலையில் குளிச்சுட்டு தான் கிளம்பணும் நாங்கள். என்னாச்சு நிற்கிறாங்க எல்லோரும்? மழை பெய்யுதுன்னா நிற்கிறாங்களோ? ரெயின் கோட்டு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் போட்டாச்சு. என்ன ஏலியன்ஸ் க்ளோஸ் மட்டும் நினையும், அதை பார்த்துக்க வேண்டியதான். நீ எவ்வளோ நேரம் காட்டுதுடா? மரமலை வாட்டர் ஃபால் 19 கிலோமீட்டர் இருக்கோ? இதுக்கப்புறம் எங்கே சொன்ன? இலைகளுக்கு. அது சரி, ஓகே. ஒரு நிமிஷம். கிளம்ப வேண்டியது ஏலியன்ஸ். எவ்வளோதான் பின்னாடி யார் இருக்காங்களோ? ம், அதான் 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 அதான். ஐயோ ஒன்றே பண்ணுறேன். சரி இருக்கும். சரியாக மழை பெய்யுது. இப்போ என்ன கேட்டேன்னா ஃபோன் வந்து நினைக்குது, ஆனால் அதுக்கு இருந்து இது போடலை, கவர் போட்டு வைக்கல. போட்டு வைப்போன்னு நினைக்கவே மறந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போன்னா அதுதான் வண்டிக்குள்ள ஓடிட்டுருக்கு. சரி போடுவோம். நிப்பாட்டுவாங்க இல்லைன்னா 19 கிலோமீட்டர் போயிட்டு 40 நிமிஷம் பார்த்துக்கலாம். ஒன்றாகாது நினைப்பு தான். சரியாக அடிக்குது, சரியான மழை. ஃபுல்லாக நேற்று சகதியில் போனது ஃபுல்லாக வந்து வண்டியில் ஜாக்சரில் எல்லாத்தையும் வந்து மண்ணாக ஆயிடுச்சு ஏலியன்ஸ். அதனாலே வந்து வரும்போது ஸ்மெல் வந்துச்சு, எரிஞ்ச ஸ்மெல்லு. அது பிரேக்லேருந்து வந்துச்சா அதுலேருந்து வந்துச்சான்னு தெரியல. நான் கிளம்பி வச்சிடலாம். உள்ளே இறங்குதா? சட்டிக்குள்ளே இறங்குது எனக்கு. அதான் இல்லை, ஃபேண்டும் வாங்கியிருக்கணும். ரெயின் ஃபேண்ட் இருக்குல்ல, அதையும் வாங்கி தான் செம்மையாக இருந்துடும். கேமரா மைக்கு எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி. இன்னைக்கு சரியான இது. அருவிலாம் வருது ஏலியன்ஸ்.
ஆனால் நேற்று மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு எலியன்ஸ். செம்ம அட்வென்ச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அட்லீஸ்டில் எப்படியோ பசங்களோட சேர்ந்து வந்தோம், கரெக்டாக பண்ணிட்டோம். வரக்கூடாது, இன்றைக்கி வர முடியாதுன்னு நினச்சிருந்தேன் இந்த தடவை. ஆனால் எப்படியோ வந்துட்டோம், செம்மையாக இருந்துச்சு. இப்போ போகிற இடம் வேற மாதிரி எலியன்ஸ். ஆஹா எலியன்ஸ் நம்ம சேனல் யூனிவர்சல் டூருன்னு வச்ச மாதிரியே கிட்டத்தட்ட இது நம்ம உலகமா, இது வேறு உலகமா அந்த மாதிரி இருக்குது. இடத்த பாருங்கள் எப்பா. அருமைடா செம்மையாக இருக்குது. இவங்க மட்டும் மூஞ்சில் அடிச்சுட்டே வரானே. இவன் பைக்லேருந்து மூஞ்சி அடிச்சுட்டே வருது. மன்னிச்சுக்கய்யா, மன்னிச்சுறதா தண்ணி. இல்லை ஃபால்ஸ் இன்னும் 19 கிலோமீட்டரில் எப்படியும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நான் 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். இல்லை அப்படியே ரிட்டன் இறங்கிறேன். ஆமாம் இப்போ செம்மையாக இருக்குது. இடத்த பாருங்க எலியன்ஸ். எலியன்ஸ் கண்ணே தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்குது. ஆனால் செம்மையான வச்சு எலியன்ஸ். வாகமான் வாங்க. அதுவும் நீங்கள் டிசம்பர் மாதம் வந்தால் நல்லா இருக்கணும், இல்லைன்னு தெரியல. பட் இந்த டைமே வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃப்ளாகால் நிறைஞ்சிருக்கு இடம். போக முடியாது டக்குன்னு. ஃபுல்லாக ஃபால்ஸ் வாங்கி போய் வரிசையாக ஃபால்ஸ் வாங்கி ஒரு ஏலியன்ஸ். அதான் மாப்பிள்ளைடா பைத்தியக்கார பையல முண்டி நில்லண்டா. போக முடியாம தானே போயிட்டு இருக்கோம் மெதுவா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உள்ள வந்துட்டு பைக்கே போக முடியாம நீங்கிட்டு இருக்கோம். உள்ள ஏறாது. சடனா அந்த இது உள்ளே வந்து நிற்பான் பாருங்க. என்னதான் சரியான இது. சிங்கமா புலியா இல்லை சிறுத்தையான்னு தெரியல, ஏதோ ஒன்று. சரியான வியூ. இங்கே பாரு, பாறை சைடு ஃபுல்லாக. எப்பா தெரியல, நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரியான வியூ எலியன்ஸ். செல்ஃபோன் உள்ளே வச்சிரு. இல்லை செல்ஃபோன் எடுப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடி கிளம்பும். நல்லா உடச்சி செதுக்கி ரோடு போட்டுருங்க. ஆனால் ரோடும் சூப்பராக இருக்குது. வியூ வேற மாதிரி. ஆனால் பார்த்துங்க, நாங்கள் நிற்கும் போதே சேஃப்டியாக நின்றுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் வந்து எப்பவுமே நிற்கும் போது சுதாரிச்சுட்டே இருங்க. எப்போ பார்த்தாலும் சுதாரிக்காமல் இருக்காதிங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. 6 பைக். அந்த பைக் அவங்க பைக்கு, நம்ம 6 பைக் தான். 6 பைக்கு. இந்த வியூ ஆஹா சொர்க்கம். இதுக்கு மேலே என்ன வேணும்? வியூவை பாருங்க. ஏலியன்ஸ் நம்ம ஊர் மாதிரியா இருக்குது. உண்மையிலேயே அவதார் படத்தில் இருக்கிற வேறு கிரகம் மாதிரியில் இருக்குது. அப்படி இருக்குது. மிஸ்ட்டு மறைச்சிச்சு. ஓகே. Many hours later.
ஏலியன்ஸ் வேற மாதிரி வியூ பாருங்க, அல்டிமேட்டு தரமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. தண்ணி பாருங்க ஏலியன்ஸ். மிஸ் ஆகக்கூடாது இந்த இடத்த, ரூட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வேற மாதிரி இருக்குது, அவ்வளோ தரமாக இருக்குது. இவ்வளோ தரமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருக்குது. வாகமான்ல இவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அவ்வளோ சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. எப்படி இருக்கு ஏலியன்ஸ்? அதான் சொர்க்கம் அங்கே பாருங்க, அதில் தென்னை மரம்லாம் வளர்ந்துருக்கு வேற மாதிரி. அதான் மரியாப்பா மரண மாசான வியூ. ஆனால் என்ன ரைட் சைடில் தெரிய மாட்டேங்குது. சொர்க்கம். ஆஹா, அப்படி இருக்கு. ஆஹா, சொர்க்கத்தை மிஸ் பண்ணாதீங்க ஏலியன்ஸ். மான்சூன் டைமில் இங்கே வந்துடுங்க வாகமான். ஆனால் என்ன கொஞ்சம் நசன்னு இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இருக்குது. எந்த இடத்துல சொன்னா ஃப்ரேம் எங்கே வச்சாலும் ஃப்ரேம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரேமு அப்படி ஒரு ஃப்ரேம் இடம். ஆமாம், இங்கே மிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஆனால் இருந்தாலும் இருக்குது. அதனால் வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இங்கே ஏன்டா நிப்பாட்டுறான்? அருமையாக அலியான்ஸ் வேற மாதிரி இடம். ஏன் செம்மையாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக மான்சூன் டைம்லலாம் இங்கே வந்துடுங்க. வேற மாதிரி இருக்குது. மேலே ஏறிட்டு இருக்காங்க. அங்கே ட்ரக்கிங் பண்ணுறன்னு பேரில் அங்கே ஏறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆயிடக்கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் இது யாருமே போனது கிடையாது. ஃபஸ்ட் புதுசாக போகிறோன்னு போயிட்டு ஏதாவது ஆயிடக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும், அவ்வளோதான். அவங்க எல்லோரும் இருக்கிறதுனால ஓகே தான். கீழே கார் நிற்கிது, டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினாலும் தூக்கிட்டு போகிறோம். பட் இருந்தாலும் சிங்கிளாக வரீங்க, இல்லை ஃபேமிலியோடு வரீங்கனாலே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது பெட்ரு. ஏன்னா எல்லாம் மூடே ஸ்பாயில் ஆயிரும் அந்த இடத்துக்கு. அருமையாக அருமை. ரைட் சைடு நல்லா இருக்குண்ணா. இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதான் ஏலியன்ஸ் சரியான வியூ. இப்படி காடாக இருக்குது. மழை ஃபுல்லாக காடு தான். செம்ம மழை வர வேலையாக கிளியராக இருக்குது. மிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா, செம்ம கிளியராக கொண்டுருக்கு. இதெல்லாம் எங்கே ஏற்ற வண்டி அப்படி செங்குத்தாக இருக்கு. அவன் முன்னாடி இருக்கலாம்.
எலியன்ஸ் செம்மையான வியூ, கிளியர் ஆயிடுச்சு, சரியான கிளியர் ஆயிடுச்சு. இது பாருங்க எலியன்ஸ், ஆஹா செம்மையாக இருக்குல்ல, வேற மாதிரி எலியன்ஸ் தரமாக இருக்குது. வியூவை பாருங்க, ஆஹா மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. செம்ம கிளியர் ஆயிடுச்சு இடம். இது பாருங்க, டைனோசர் கிங்காங் படத்தில் காட்டுற மாதிரியே இருக்கு. என்னாச்சா தெரியலையா? அந்த புகை வருது. இறங்கு எலியன்ஸ். செயின் சரி, எனக்கு இதுதான் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்துச்சா, என்னடா ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். செயின் லூப் இருக்கா? வச்சிருக்கியா செயின் லூப்பு? ஏன்ட்ட கிடையாது. ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சு ஏலியன்ஸ். கொஞ்ச நேரத்தில் அத்துருங்க. ஆமாம், செயின் லூப் முக்கியம் ஏலியன்ஸ். இது மாதிரி எடுத்திங்கன்னா செயின் லூப் வச்சுக்கோங்க. இன்னும் 400-500 கிலோமீட்டர் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கனால நான் வச்சுருக்கணும். நான் இன்னொரு பேக்கில் வச்சனால மறந்துட்டேன். நான் அப்படி மறக்கக்கூடாது, நான் வச்சுருந்துருக்கேன் பெட்ரு. ஏலியன்ஸ் மாதிரி டைம்லாம் செயின் லூப் முக்கியம், இருக்கான்னு வச்சுக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் 16 கிலோமீட்டர். வெறும் 4 கிலோமீட்டர் தான் வந்துருக்கு, 3 கிலோமீட்டர் தான் வந்துருக்குமா? ஏன்னா இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண இருந்துச்சு, வெறும் 3 கிலோமீட்டர் தான் வந்துருக்குன்னு சொல்கிறேன். என் வண்டியெல்லாம் பறந்துட்டு போயிடும், என்னையெல்லாம் தம்பி கிளம்பும். ஏலியன்ஸ் கிளம்பியாச்சு, அந்த செயின் லூப்லாம் அடிச்சாச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. நேராக வந்து நம்ம வந்து இந்த ஃபால்ஸுக்கு போகணும். இது முரும்பூர் ஃபால்ஸா மரும்பூர் ஃபால்ஸா, அதுக்கப்புறம் 16 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு அப்புறம் நேராக வந்து ஏலகிரி போகணும். ஏலகிரி சூப்பராக இருக்குமா, போய் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு தான் கிளம்பணும். ஏன்னா வேறு இடத்த பார்க்குறதுக்கு இல்லை. அப்புறம் மழையும் பெய்யுது, கொஞ்சம் எல்லோரும் வந்து கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த 2 ஸ்பாட்டு தான் இன்றைக்கி. 3 ஸ்பாட்டு பிளான் போட்டோம், 4 ஸ்பாட்டு பிளான் போட்டோம். அப்புறம் 3 ஸ்பாட்டாக மாறிச்சு, இப்போ 2 ஸ்பாட்டாக மாறிடுச்சு. அப்புறம் நேற்று ஒரு ஸ்பாட்டு மிஸ் ஆனது காரணம் வந்து மழை. இல்லை நாங்கள் என்ன செஞ்சுக்கோன்னா காலைல மழை பார்க்காம கிளம்பியிருக்கணும். ஏன்னா அங்கிட்டுல மழையே இல்லை, மேலே ஏறின இடத்துல மழையே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கேருந்து அதாவது ரூம்லேருந்து மழை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த மாதிரி ரெயின் கோட்டை போட்டு கிளம்பியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். சரியானது. நம்மளும் கவர் ஆகும். வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு, தெரியாவாயா? பின்னட்டும். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பரமா, உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா. சரியான வயலில் போகிறாங்க போல எல்லாரும். அகட்டும்.
அதான் போதும் என்ன ஓகே. சரியான வியூ ஏலியன்ஸ், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த இடத்துலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் ருசிக்க அப்படி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை, எங்கே பார்த்தாலும் ஃப்ரேமிங்க. எங்கேயாவது இங்கே இந்த இடத்துல எதையாவது இடத்துல ஃப்ரேம் வச்சு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இடம் இருக்குது. ஆஹா பாருங்க, அருவியை பாருங்கள். இதுக்கு மேலே எல்லாம் ஏலியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். பாருங்க, வாவ் அப்படின்ட்டு இருக்கு. அருமை, சரியான வியூ. செம்மையாக இருக்குது. எப்படிப்பட்ட இடம் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாங்க. போன வீடியோ வந்து ஃபுல்லாக அட்வென்ச்சரான ஒரு இது வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக அப்படியே பைக் எடுத்துகிட்டு ரைடு போனால் வேற மாதிரி இருக்குது. அருமை 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 அருமை. இதெல்லாம் வீடு இருந்துச்சு சொர்க்கம்தான் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டெய்லியும் ரசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. மேபி தெரியல ஏலியன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை ரெகுலராக இதே இருந்தால் போர் அடிச்சுருந்தோம். ஆனால் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. நாங்களாம் அங்கே இருந்து ரெகுலராக வர்றதே இந்த மாதிரி ஸ்பாட்டை பார்க்குறது தான். இந்த மாதிரி ஊராக சுற்றுறது சொல்ல போனால். அப்படி இருக்கும்போது போர் அடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிக்கோங்க. ஆனால் அருமையாக இருக்கா, அருமையாக இருக்குது. வீடியோ எடுத்து இருக்கா? மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக வண்டி இது மலையில் ஓட்டும் போது, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ரெயினில் ஓட்டும் போது ஃபுல்லாக க்ரிப் இருக்காது. ஸோ அதனால் இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணி போங்க. பிரேக் மட்டும் நம்பி போகாதீங்க. இந்த இன்ஜின் பிரேக் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜின் பிரேக் உருமிகிட்டே வரும். ஸோ அதனால தான் வந்து ஸ்கிட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா எனக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது வண்டியில். பட் இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம்னா பிரேக் வேணும், கண்டிப்பாக பிரேக் இருக்கணும். அதுபோக இன்ஜின் பிரேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஜின் பிரேக்கு கற்றுக்கோங்க நிஞ்சா, மலையிலலாம் ஏறுறதுக்கு முன்னாடி. அதுவும் முக்கியமாக மலையில் மழை பெய்யும்போது பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா சுத்தமாக ட்ராக்ஷனே இருக்காது. அதாவது வண்டிக்கும், அதாவது டயருக்கு இருக்கும், கீழே இருக்கிற ரோட்டுக்கும் வந்து ஃபிக்ஷனே இருக்காது. ஒரு மாதிரி மிதப்பிலே இருக்கும். ஸோ அதனால் சட்டுன்னு வலிக்கி விட்ரும். இன்ஜின் பிரேக் இருக்கணும், அதே டைமில் பிரேக்கிங்கும் இருக்கும். அதாவது நார்மல் பிரேக்கிங், அதாவது 2 பிரேக்குமே யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி சிங்கிள் பிரேக்னால் அதாவது வெறும் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் இருக்காங்க. இது பேக் பிரேக்கும் பிடிங்க. அப்படின்னா தான் வந்து
வண்டி வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் பிரேக்கு போட்டிருக்கேன், அதே இருந்தால் நார்மல் பிரேக்கும் போட்டால் அழகாக வண்டி க்ரிப் பண்ணிக்கும், அலசாது. அப்படி க்ரிப்பாக கைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது கிளச்சு போகணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப மினிமலாக தான் அது வந்து டேமேஜ் ஆகும். ஒன்று சட்டுன்னு டேமேஜ் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். மினிமலாக டேமேஜ் இருக்க தான் செய்யும். எல்லாமே டேமேஜ் ஆகும், நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ பிரேக் பிடிச்சா அந்த பிரேக் பெட் தயான்னு சொல்லுவாங்களா, பிரேக் பெட் தய தான் செய்யும், மாற்றி தான் ஆகணும். ஸோ அதனால் இது வியூவை ரசிச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட பேசும்போது எங்கே பேச முடியுது, அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறேன். அப்படி இருக்கா வியூவை பார்த்துட்டு ஒரு வீடு இருக்குது யாரா மாதிரி. அதான் ஸோ அதனால் வண்டி எடுக்கும்போது இன்ஜின் பிரேக்கிங் கற்றுக்கிட்டு மலைக்கு வாங்க. நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சும்மா எனக்கும் வண்டி நார்மலாக ரோட்டில் ஓட்ட தெரியும், நான் எடுத்துகிட்டு மலைக்கு வரேன் அப்படின்னா அது வராதிங்க. நான் அதாவது வாகமான் வரும்போது நைட்டு ஏறிப்பேன். அப்போ எவ்வளோ ரோடு மோசமாக இருந்திருக்கும். அதுலேயும் இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணதுனால நல்லா சேஃபாக ஆரம்பிச்சு. அதே டைமில் மேலே ஏறிப்பேன்ல, நேற்று உள்ள வீடியோ, அதாவது ஒரு மலைக்கு போயிருப்போம். மலையில் வந்து நடந்து போகிறதா பிளான். அப்புறம் பைக் ஏறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும்னா பைக் ஏற்றணும். அதனால அதுலேயும் பாருங்கள், அது இன்ஜின் பிரேக் இருந்து அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் ஹேண்ட்லிங், அப்புறம் வெயிட்டை தூக்க முடியும். ஒரு பைக்கை ஓட்டுறீங்கன்னா பைக்கை தூக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த வண்டி எடுங்க. இல்லை நான் ஒல்லியாக இருக்கேன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் எடுக்காங்க. அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற அட்வென்ச்சரில் இருக்குங்களா, அதாவது டக்குன்னு வர மாட்டேங்க. கேடிஎம்மில் அட்வென்ச்சரு, எல்லாம் சுசுக்கியில் இப்போ ஏதோ அட்வென்ச்சருக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது அப்புறம் எக்ஸ்பல்ஸு, அப்புறம் ஹிமாலயன், இந்த மாதிரி வண்டியை எடுத்துக்கணும். ஹிமாலயனே கொஞ்சம் வெயிட் தான், பட்டு ஹேண்டில் பண்ண முடிஞ்சுதான் எடுங்க. அப்புறம் இன்னொன்று ஹைட்டும் முக்கியம். ஒரு வண்டி எடுக்குங்கன்னா ஹைட்டு கால் எட்டுச்சுனா தான் உங்களால் வண்டி வந்து இன்னொரு மலைக்கு எல்லாம் அட்வென்ச்சர்லாம் எடுக்க முடியும். இல்லைனா வந்து ரோட்டில் மட்டும் தான் உங்களால் ஓட்ட முடியும் கம்ஃபர்டபுளாக. சடனாக ஓட்டுறதுக்குன்னா அந்த மலையில் ஓட்டும்போது காலை தாண்டி எனக்கு, அதாவது பைக்கை தாண்டி எனக்கு கால் நிற்கணும். அப்படின்னா தான் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா ஹேண்டில் பண்ண முடியாது. எலியன்ஸ் வந்து ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ செயின் லூப் அடித்தும் திருப்பியும் ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குது. ஒருவேளை செயின்லேருந்து வரலையோ, வேறு எங்கேருந்து வருதா, இல்லை செயின் லூப் பத்தலையான்னு தெரியல, ஸ்மெல்லு வர தான் செய்யுது. ஐயோ இந்த வியூவெல்லாம் எப்படிப்பட்ட வியூ, வர்ற மாதிரி தரமாக இருக்குது. எலியன்ஸ் மிஸ்ஸே பண்ணாதீங்க. வாங்கம்மான் வாங்க, வேற எங்கே போகணும், அதுதான் வேணும், அது மட்டும்தான் வேணும். அப்படி இருக்குப்பா.